அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, "கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம்" அப்படின்னு இந்த கூற்ற சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நேத்து பார்த்தோம் அப்படின்னா, கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ஒரு பின்னணியில ஆ கும்பகோணம் வெற்றிலைய பத்தி பாரதியார் அவர்கள் சொன்ன ஒரு கருத்த தான் இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாரதியார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. சரிங்களா? கும்பகோணம் வெற்றிலைக்கு பார்த்தோம்னா, நமக்கு புவிசார் குறியீடு அந்த ஒரு பின்னணியில. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்படிங்கிறது. இந்த கும்பகோணம் வெற்றிலைய பத்தி சிறப்பான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்த வெற்றிலைகள் எல்லாமே ஆ விளைஞ்சு வரதுக்கு ஒரு 30 நாட்கள் எடுத்துக்கும். ஆனா, இந்த கும்பகோணம் வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 15லேருந்து 18 நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நமக்கு விளைஞ்சு வந்துரும். சரிங்களா? அதுதான் இதோட ஒரு பெரிய சிறப்பம்சமா இருக்கு. சரியா? அடுத்தது, "சூஸ் த இன்கரெக்ட் பேர் அபவுட் லைப்ரரீஸ் அண்ட் தெயர் நேம்ஸ்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. நூலகங்கள் மற்றும் அவற்றின் பெயர்களைப் பற்றிய தவறான இணையை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சென்னை லைப்ரரிக்கு பார்த்தோம்னா, அறிஞர் அண்ணா பேரு வைக்கப்பட்டிருக்கு. மதுரை லைப்ரரி பார்த்தோம்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் லைப்ரரிக்கு பார்த்தோம்னா, பெரியார் அவர்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கு. நேத்து சட்டப்பேரவையில திருச்சியில வரக்கூடிய லைப்ரரிக்கு காமராஜர் அவர்கள் பேர் வைக்கப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்ப 4மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் 2022. இந்த திட்டம் 2022 அறிவிக்கப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கரெக்ட் தான். அண்டர் தி ஸ்கீம், எம்எல்ஏஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு லிஸ்ட் 10 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இன் தேர் கான்ஸ்டிட்யூவன்சிஸ் டு ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் உள்ள 10 முக்கியமான பிரச்சனைகளை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் பட்டியலிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மென்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். அந்த திட்டத்துக்கு கீழ நம்ம முதலமைச்சர் இததான் அறிவிச்சிருப்பார். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க தொகுதிக்கு கீழ இருக்கக்கூடிய 10 பிரச்சனைகள மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட குடுங்க. அவங்க கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அனுப்பி அந்த பிரச்சனைகள தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கிப்லி கார்ட்டூன்ஸ் ஆரிஜினேட்டட் இன் விச் கன்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிப்லி கார்ட்டூன்கள் எந்த நாட்டில் தோன்றின? இந்த கிப்லி கார்ட்டூன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு இப்போ சோசியல் மீடியாஸ்ல அதிகமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கிப்லி வகை கார்ட்டூன்கள உருவாக்குன நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் தான். 1985ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அ தி கிப்லி ஸ்டூடியோ அப்படிங்கிறத ஜப்பான்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? கிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படின்னாலே ஜப்பான் தான். லாஸ்ட்டா, விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக புவிசார் குறியீடுகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர்ல மொத்தம் 11 பொருட்களுக்கு பார்த்தோம்னா, இந்த ஜிஐ டாக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்திய அளவுல நம்ப 2வது இடத்துல இருக்கோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜிஐ டாக். ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க. தமிழ்நாட்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 62 பொருட்களுக்கு ஜிஐ டாக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.